வணக்கம் நண்பர்களே! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் படத்துடைய செகண்ட் சிங்கிள் வெளியாயிருக்கு. ஊரு ஒரு பேரே வரலாறுன்னு சொல்லிட்டு, வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. என் நெஞ்சில் ஓ! ஓகே. ஆமா. ரொம்ப செம்மையா இருந்ததுங்க. இதே டோனு. வாவ்! தளபதி செம்ம, செம்ம. ஏய்! ஓ! செம்ம வரிகள். செம்ம வரிகள். ஓ! 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 வாவ்! அப்பா! ஓ! தரமான என்ட்ரி. வாவ்! வாவ்! ஐயய்யோ! செம்மையா இருக்காங்க. வாவ்! செம்ம. அப்பா! என்ன வெட்டுறன்னா செய்க, செய்க. ஊ! ஏய்! செம்ம. ஏ ஓ! ஏய், ஏய், ஏய். செம்ம. வாவ்! அப்பா! வெறியா செம்மையா இருக்குங்க. அப்படியே ஃபுல் அடிக்குதுங்க பாட்டு கேட்க கேட்க. ஓ! வா! அப்பா! பின்னாடி மின்னல் வெட்டுறது செம்மையா இருக்குங்க. செய்கன்னா செய்க தரமான செய்க. இந்த தளபதி ஆட ஆட பயங்கரமா இருக்குது. வாவ்! அப்பா! சரியான பாட்டு. ஐய்யய்யோ! அவருக்காக விவேக் சார் பயங்கரமா எழுதியிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கு வரிகள் எல்லாமே. அனிருத் சார் மியூசிக் எல்லாமே செம்மையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு கேட்க எனக்கு ரொம்ப 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 புடிச்சிருக்கு. செம்ம. வரிகள் எல்லாமே சரியான வரிகள். தளபதிக்காகவே எழுதப்பட்ட ஒரு வரியா செம்மையா நம்ம விவேக் சார் எழுதியிருக்காரு. அனிருத் சாருடைய பிஜிஎம் மியூசிக் வந்து அப்பா! என்ன மாரி மியூசிக்கு. செம்மையா இருக்குங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு பாட்டு கேட்க. பாட்டு வந்து நம்ம தளபதிக்காகவும், ரசிகர்களுக்காகவும் ஒரு சரியான ஒரு கொண்டாட்டமான பாடலா தான் இந்த பாட்டு எனக்கு கேட்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தளபதியுடைய அந்த ஜீப்லேருந்து வர என்ட்ரி எல்லாமே அவ்வளோ அழகா இருந்தது.
அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த செல்ஃபி மூமெண்ட்ஸ் எல்லாமே காட்டியிருந்தாங்க பாட்டில் விஷுவலைஸ்னால் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ராக் ஸ்டார் அனிருத் சார் என்ட்ரியும் பயங்கரமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அவருடைய அந்த சில மூவியோடைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இந்த படத்தில் வேட்டைக்காரன் படத்தில் நான் அடித்தா தாங்க மாட்டேன்ற ஒரு 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 சீன் ஒன்று வரும். இது உடைக்கிற மாதிரி அந்த அது அதுக்கப்புறம் வந்து கர்ச்சீஃபை இது பண்ணுறதுன்னா போக்கிரி படத்தில் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டு வந்து தளபதிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டாகவும், ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் தரக்கூடிய பாடலாகவும் பயங்கரமா இருக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம இப்போ கூட ஒரு செல்ஃபி மூமெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த செல்ஃபி மூமெண்ட் வந்து ஈரோட்ல கூட இப்போ எடுத்தாரு. நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாட்டு. செய்க. செய்கன்னா செய்க. இது வந்து தளபதி சொன்ன மாரி மாஸான செய்கை தான் இந்த பாட்டு. நல்லாருக்கு. ஒரு அந்த ஜீப்லேருந்து என் நெஞ்சில் குடியிருக்கும்லேருந்து அங்கே ஆரம்பித்த அந்த இது ஒரு அப்படியே கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரியா அப்படியே எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு ஒரு உத்வேகமா புரட்சியா அப்படி இருக்கு பாட்டு கேட்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டு. அது மட்டும் இல்லாமல் தளபதி அவங்களுடைய டான்ஸ் மூமெண்ட் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஆடுற விதம் செம்மையாக ஆடியிருக்காரு. பின்னாடி மின் வெட்டுறது அதெல்லாமே பயங்கரமாக இருக்குது. தரமான ஒரு லிரிக்கல் வீடியோவாக தான் இருக்குது இது. சரியான ஒரு தரமான லிரிக்கல் வீடியோ தான். சொல்ல வார்த்தைகளே இல்லை. தளபதிக்காக இப்படி ஒரு சம்பவம் அனிருத்து இறங்கி பண்ணியிருக்காரு. விவேக் சார் வரிகள் வந்து இறங்கி ஒவ்வொரு வரியுமே அப்படி எழுதியிருக்காரு. அதாவது ஒரு ஒரு ரசிகனுக்கு ஒரு வெறி எப்படி தளபதின்றத அவ்வளோ அழகாக அந்த ஸ்க்ரீனில் வந்தால் மனசு கரையுன்ற வார்த்தைகள்லாம் அப்படி இருக்குங்க. அப்படி எழுதியிருக்காரு விவேக் சார். செம்ம 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 சரியான ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.